குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு வில்லேஜ்ல ஃபேமஸ் செயின்ட் ஒருத்தர் இருந்தா. அந்த செயின்ட்டை எல்லா குழந்தைகளும் தாத்தான்னு கூப்பிட்டா அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு செயின்ட் பக்கத்துல நிறைய கிட்ஸ் விளையாடிந்தா. அப்போ ஒரு பையன் சொன்னான், ராமருக்கு அயோத்தியால எப்படி பேலஸ் இருந்ததோ அந்த மாதிரி நான் ஒரு பேலஸ் கட்ட போறேன் பெருசானோன்னு. இன்னொரு பையன் சொன்னான், கிருஷ்ணனுக்கு துவாரகால எப்படி நிறைய பேலஸ் இருந்ததோ அந்த மாதிரி நான் பெருசானோன்னு ஒண்ணு இல்ல 10 பேலஸ் கட்ட போறேன்னு. அப்போ ஒரு குழந்தை கேட்டது, தாத்தா, நிறைய காட்ஸோட ஹவுஸ் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். லார்ட் சிவாவோட ஹவுஸ் கைலாசத்துல எப்படி இருக்கும்? பேலஸ் மாதிரியா இருக்கும்? அப்போ அந்த செயின்ட் சொன்னா, ஒரு நாளைக்கு பார்வதி ரொம்ப அடம் பிடிச்சான்னு லார்ட் சிவ ரொம்ப படிச்ச வைஸ் பிரீஸ்ட் கிட்ட சொன்னா ஒரு கோல்டன் பேலஸ் கட்ட சொல்லி. அந்த பேலஸை கட்டி முடிச்சோன்னு அந்த பிரீஸ்ட கிரகப்பிரவேசம் பண்ண சொன்னா. பூஜை முடிஞ்சோன்னு லார்ட் சிவா அந்த பிரீஸ்ட் கிட்ட கேட்டா, தட்சணையா உங்களுக்கு என்ன வேணும்னு. அந்த பிரீஸ்ட் உடனே எனக்கு இந்த பேலஸ் வேணும்னு கேட்டா. லார்ட் சிவா வாஸ் வெரி கைண்ட். யார் என்ன கேட்டாலும் உடனே கிராண்ட் பண்ணிடுவா. அந்த பேலஸ் அந்த பிரீஸ்ட் கிட்ட கொடுத்துட்டா. பார்வதி வாஸ் வெரி ஆங்கிரி அண்ட் அப்செட். அந்த பிரீஸ்ட கர்ஸ் பண்ணினா, நீ இவ்வளோ கிரீடியா இருக்கல, இந்த பேலஸ் வில் பி பர்ன்ட் டு ஆஷஸ். அப்ப அந்த பிரீஸ்ட் சொன்னா, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேலஸை எரிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாதுன்னு. அப்ப பார்வதி சிரிச்சுட்டு சொன்னா, நீ அப்படி நினைச்சுட்டு இருக்க. இந்த பேலஸும் சரி, உன்னோட ஈகோவும் வில் பி டிஸ்ட்ராய்ட் பை அ மங்கி. அந்த செயின்ட் உடனே கேட்ட அந்த குழந்தையில, யார் அந்த பிரீஸ்ட் கண்டுபிடிச்சேலான்னு. அந்த குழந்தையெல்லாம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னான். அந்த செயின்ட் சொன்னா, அந்த பிரீஸ்ட் தான் ராவணன் அண்ட் அந்த பேலஸ் தான் கோல்டன் லங்கா. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பேலே அந்த மங்கி யாருன்னு. கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு, லார்ட் ஹனுமான். அந்த செயின்ட் உடனே சொன்னா, நிறைய பேர் பிலீவ் பண்றா லார்ட் சிவாவோட விஷனால தான் ராவணன் அந்த பேலஸ் கேட்டான்னு. பிகாஸ் கோல்டன் பேலஸா இருந்தாலும் சரி, டைமண்ட்ல பேலஸ் பண்ணியிருந்தாலும் லார்ட் சிவாக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பிகாஸ் டு லிவ் இன் த மவுண்டன்ஸ் அண்டர் த ஸ்கை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பை காட்ஸ் கிரேஸ் ராமாயணம் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா பார்வதி ராவண கர்ஸ் பண்ணின ஸ்டோரி ரீசெண்டா தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.